So question number 13 எப்படி போடுவது? Question number 13. cosல dy by dx வரும். equal to cos inverse of e. Sorry, cos a. cos வெறும் a வரும். சரிங்களா? இப்போ இந்த cos வந்து இங்க மூவ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அப்ப dy by dx equal to cos inverse of e. அந்த ஸ்டெப் நம்ம முன்னாடி போறோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? டெரிவேட்டிவ்ல இருந்து இன்டகிரேஷனுக்கு மாற்ற வேண்டும். அப்போ dy by dx என்ன பண்ணலாம்? dy equal to cos inverse of a into dx எழுதலாம். சரியா மகனே? இப்போ இன்டகிரல் கண்டுபிடிங்க. அப்போ இன்டகிரல் dy equal to cos inverse of a வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம், அது வெளியே இருக்கும். அப்போ இன்டகிரல் dx. அப்போ என்ன கிடைக்குது? y equal to cos inverse of a into இன்டகிரலோட வேல்யூ x plus c. இதுதான் இதனுடைய ஜெனரல் சொல்யூஷன். இந்த சொல்யூஷன் பேர் என்னது? ஜெனரல் சொல்யூஷன். பட் அவன் கொஸ்டின் என்ன கேட்கிறான்? ஃபைண்ட் த ஈஸ்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பர்டிகுலர் சொல்யூஷன் கேட்குறான். பர்டிகுலர் சொல்யூஷன் சொல்லிட்டு அந்த சி வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு தான் அவன் என்ன கண்டிஷன் எழுதிருக்கான்? y வந்து 1 இருக்கும்போது x வந்து 0. அப்படியே மீனிங் என்ன? இந்த இடத்துல ஃபைனலாக கண்டுபிடிச்சிருக்கீங்கள, அந்த இடத்துல வந்து அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 போது y ஈக்குவல் டு 1. அப்படின்னா மீனிங் என்ன? xyயோட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ண சொல்கிறோம். எக்ஸுக்கு வந்து 0வும் yக்கு வந்து 1 ஆகும். அப்போ yயோட வேல்யூ 1 ஈக்குவல் டு cos inverse of a இன்ட்டு y எக்ஸோட வேல்யூ வந்து 0 ப்ளஸ் சி. அப்போ சியோட வேல்யூ என்னாச்சு? இது வந்து ஆட்டோமேட்டிக்காக 0 வந்து ஆயிரும். சியோட வேல்யூ 1ன்னு வரும். சரிங்களா? அந்த சியோட 1ஓட வேல்யூக்கு தூக்கி இங்கே அப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்குது? y ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் சியோட வேல்யூ 1. இதுதான் வந்து நம்மளுடைய பர்டிகுலர் சொல்யூஷன். சரிங்களா? இந்த சொல்யூஷன் பேர் என்ன? வித் சியோட வரதுக்கு பேர் ஜென்ரல் சொல்யூஷன். ஜென்ரல் சொல்யூஷன். வித்தவுட் சி கான்ஸ்டன்ட் டேர்மோட வரதுக்கு பேர், இந்த சொல்யூஷன் பேர் என்னது? பர்டிகுலர் சொல்யூஷன். சார் அந்த எக்ஸ் 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கீங்க. ஆமாடா கண்ணு, சொல்லு. அது ஏன் சார்? அவன் கிவன் தட் கொடுத்துக்கிறான்ல, அவன் ப்ராப்ளத்தை என்ன கொடுத்துக்கிறான்? இங்கே வந்து y = 1 x = 0ன்னு அவன் கொடுத்துக்கிறான், ப்ராப்ளத்திலே கொடுத்துக்கிறான். ஓகே சார். இப்போ வர ப்ராப்ளத்துக்கு எல்லாமே ஜெனரல் சொல்யூஷன் கண்டுபிடிச்சு இந்த மாதிரி கண்டுபிடிப்பீங்க. சரிங்களா? ஓகே சார். இது புரிஞ்சுதா? இது புரிஞ்சுன்னா எனக்கு போட்டு காட்ட முடியுமா? இல்லை நான் போட்டிடணும்? ட்ரை பண்ணுங்க. 14 இதே ஐடியாவில் நீயே ட்ரை பண்ணு, நானும் ட்ரை பண்ண, வரும் பாருங்க ஆன்சர். அப்போ என்ன பண்ண போறீங்க? dy by y equal to tan x into dx. இது இன்டெகிரல் பண்ணால் log y equal to secant squared x plus square x plus. அப்போ y equal to 1, x equal to 0. அப்ளை பண்ணுங்க. y வந்து 1, log 1 வேல்யூ equal to secant squared 0. secant squared 0 plus c. log 1ஓட வேல்யூ 0, secant 0ஓட வேல்யூ 1, அப்போ 1 squared plus c. அப்போ c equal to என்ன கிடைக்குது? -1. சரிங்களா? அப்போ இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் ஜெனரல் சொல்யூஷன். இந்த சி தூக்கி அங்கே எழுதுனா அது பர்டிகுலர் சொல்யூஷன். அப்போ log y equal to secant squared x minus 1 is called a particular solution. சரிடா கண்ணு? ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா 12th ஒன்று போடு. 12th வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் கண்ணு. பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் ஆல்ரெடி சால்வ் பண்ண எப்படி கற்றுக்கிட்டுக்கிறேன். இது எப்படி ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்துட்டு லெஃப்ட் சைடு ரைட் சைடு தனித்தனியாக ஃபார்ம் பண்ணிட்டு கண்டுபிடிங்க பார்க்கலாம். அப்போ என்ன கிடைக்குது? dy equal to 1 divided by x into x squared minus 1. கரெக்டாப்பா? அப்போ 1 divided by x into x minus 1 into x plus 1. சரியாம்மா? into dx. சரிடா கண்ணு? அப்போ இதுக்கப்புறம் உங்களுக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் அப்ளை பண்ணி போட தெரியும். அப்படி தானே? என்ன கிடைக்குது? 12th one question. Integral dy equal to integral dx divided by x into x minus 1 into x plus 1 வரும். சரியாம்மா? அப்போ லெஃப்ட் சைடு இருக்கிறதுக்கு yன்னு கிடைச்சதோ, ரைட் சைடு இருக்கிறதுக்கு வந்து என்ன மெத்தட் போட போறீங்க? பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் அப்ளை பண்ணிட்டு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். சரியாம்மா? அப்போ என்ன பண்ணலாம்? நீயே போட்டுருவே, நான் சால்வ் பண்ணணுமா? நீயும் போட்டு நானும் போகிறேன், டக்குன்னு முடிச்சிடலாம். x minus 1 x plus 1 equal to, நான் பேசல, நீ வேணா சொல்கிறேன்னா சொல்லு பார்க்கலாம்.
சொல்றாங்க. X minus 1, X plus 1. ம். B இருக்கிற இடத்துல X plus 1. C இருக்கிற இடத்துல X minus 1. அதுக்கு டினாமினேட்டர் கேன்சல் ஆயிடும், அதனால விட்டுட்டேன். இப்போ என்னென்ன வேலையை அப்ளை பண்ணலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு Minus 1. ஜீரோ ஜீரோ ப்ளஸ் கொண்டு போய்க்கலாம். ஜீரோ இங்கே ஜீரோ, ரெண்டு ஜீரோ ஆயிரும். அப்போ ஒன் ஈக்குவல் டு மைனஸ் ஏ, அப்போ ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒன். கரெக்டுங்களா? Yes, sir. எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று சொல்லிட்டீங்க. ஒன்று அப்ளை பண்ணால் ஏ ஜீரோ ஆயிரும், சி ஜீரோ ஆயிரும், அப்போ பி கிடைக்கும். அப்போ என்னாச்சு? ஒன் ஈக்குவல் டு ஒன் இன்ட்டு பி டூ, அப்போ டூ பி, டூ பின்னா பியோட வேல்யூ 1/2. அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் என்ன போடுவீங்க? மைனஸ் ஒன்னா. மைனஸ் ஒன் போட்டால் ஏவும் பியும் ஜீரோ, அதுக்கு என்ன கிடைக்கும்? Minus 2C மைனஸ் equals 1. அப்போ சியோட வேல்யூ மைனஸ் 1/2. Yes. அப்போ இந்த இடத்துல அப்ளை பண்ணி இதுக்கு எல்லாம் இன்டெகிரேஷன் பண்ண போகிறோம். அப்படி தானே மீனிங்க? அப்போ சொல்லுங்கள், லெஃப்ட் சைடு இருக்குது இன்டெகிரல் டிஒய் இருக்கும், ரைட் சைடு வந்து இந்த இன்டெகிரல் வேல்யூ அப்ளை பண்ணணும். மைனஸ் 1/x ப்ளஸ் 1/2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் 1/2 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்டு டிஎக்ஸ். கரெக்டாமா? Yes, sir. அப்போ என்ன நடக்குது? இன்டெகிரல் டிஒயோட வேல்யூ என்ன? ஒய்யா, y ஈக்குவல் டு மைனஸ் லாக் எக்ஸ் plus 1/2 Log X minus 1. minus Minus 1. 1/2 X plus log X. அப்போ என்ன நடக்குது சொல்லிட்டு ப்ளஸ் சி, ப்ளஸ் சிங்கும் போது லாக் சிங் கூட வச்சுக்கணும், ப்ளஸ் லாக் சி. அப்போ என்ன நடக்குது சொல்லுங்க? இது வந்து ரூட்டுக்குள்ள போயிருமா? இந்த பவர் வந்து இங்கே வரும்போது 1/2 ஆகும். அதே மாதிரி இந்த இது வரும்போது இங்கே வந்து பவரில் 1/2 வரும். அப்போ லாக் ஏபிசி ஃபார்முலா இதெல்லாம் மைனஸ் இருக்குது, இதுவும் இதுவும் மைனஸ் இருக்குது. அப்போ இது டினாமினேட்டர் போயிடும், இது மட்டும் நியூமரேட்டர் இருக்கும். அப்போ சொல்லுங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு? லாக் ஆஃப் x minus 1, அதாவது ரூட் ஆஃப் x minus 1 டிவைடட் பை என்ன கிடைக்கும்? x இன்ட்டு x plus 1, x இன்ட்டு x plus 1. சரிங்களா? இங்கே என்ன இருக்கும்? x அண்ட் y வேல்யூ என்ன கொடுத்துருக்கான்? 25 பார்த்தீங்களா? 25 x அண்ட் y வேல்யூ என்ன கொடுத்துருக்கான்? y equal to 0 when x equal to 2. Okay. y equal to 0 when x equal to 2. அப்போ இங்கே வந்து இன்ட்டு லாக் சின்னு வருதா? அப்போ இன்ட்டு சி இது போட்டு. அப்போ என்னது? y equal to 0 x equal to 2ன்னு அப்ளை பண்ண சொல்கிறோம். அப்ளை பண்ணிடலாமா? அப்போ என்னது? yக்கு பதிலாக 0. இங்கே என்ன கிடைக்கும்? லாக் ஆஃப் சி இன்ட்டு என்ன கிடைக்கும்? ரூட் 2 மைனஸ் 1 டிவைடட் பை 2 இன்ட்டு கீழே ரூட் 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 வரும். ஓகே. அப்போ என்னது? ரூட் ஆஃப் 2 + 1. சரியாம்மா? ஓகே. அப்போ என்னாச்சு? இது சிம்பிளைஸ் 0 ஈக்குவல் டு சி இன்ட்டு லாக் போட்டு லாக் சொன்ன மாதிரி 1 டிவைடட் பை 2 இன்ட்டு ரூட் 3. எஸ் சார். 2 இன்ட்டு ரூட் 3. அப்போ இந்த லாக் இங்கே வந்து இ பவரா? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், லாக் இங்கே பக்கம் மூவ் ஆச்சுன்னா இ பவர். அப்போ சொல்லு பார்க்கலாம். இ பவர் 0 ஈக்குவல் டு சி இன்ட்டு 1/2 ரூட் 3. அப்போ இதோட வேல்யூ என்ன? 1 ஈக்குவல் டு 1/2 ரூட் 3. அப்போ 1 2 ரூட் 3 இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ சி ஈக்குவல் என்ன கிடைக்குது? 2 ரூட் 3 கிடைக்குது. கரெக்டாப்பா? எஸ் சார். அப்போ இது எங்கே அப்ளை பண்ணணும்? இந்த இடத்துல அப்ளை பண்ணால் போதும். இந்த இடத்துல அப்ளை பண்ணணும். அப்போ இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் ஜென்ரல் சொல்யூஷன். அப்போ பர்டிகுலர் சொல்யூஷன் என்ன கிடைக்கும்? y ஈக்குவல் டு சிக்கு பதிலாக என்ன கிடைக்குது? லாக் ஆஃப் சிக்கு பதிலாக என்ன பண்ண போகிறீங்க? 2 ரூட் 3 இன்ட்டு ரூட் எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1. இதுதான் நம்ம சொல்யூஷன். எனக்கு டவுட் இருக்குதாப்பா? நோ சார். இதே மாதிரி எத்தனாவது கொஸ்டின்? இது வந்து என்ன மெத்தட்னு பார்த்து செக் பண்ணிட்டு போட்டுருவியா? இது பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பார்க்கலாமா? என்ன கிடைக்கும்? இதோட நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. டிஒய் பை டிஒய் தான் இருக்கும். டிஒய் ஈக்குவல் டு 2x² + x டிவைடட் பை x³ + x² + x + 1 இன்டு dx.
இது என்ன மெத்தட் அப்ளை பண்ண முடியும் பாசிட்டிவ் ஃப்ராக்ஷனா அது என்னவோ பார்த்துட்டு நீ செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டு இதுக்கு ரிசல்ட் கொண்டு வா. சரிங்களா? இதே மாதிரி நீ ரிமைனிங் ப்ராப்ளம் இன் ஃபர்ஸ்ட் செப்பரபிள் வேரியபிள் கண்டிஷன் இருந்ததுல எல்லாத்துக்கும் ரெஃபர் பண்ணிட்டு எப்படி சொல்யூஷன் வரும் என்னன்னு கொஞ்சம் அனலைஸ்